வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். என் மகனுக்கு பதவி வேணும், துரைமுருகன் கண்டிஷன், தீவிர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. என்னுடைய மகன் கதிர் ஆனந்துக்கு பதவி கொடுத்தால் பொதுச் செயலாளர் பதவியை நானே ராஜினாமா செய்து கொள்கிறேன் என துரைமுருகன் கண்டிஷன் போட்டுள்ளதாக சொல்கின்றனர். அதேபோல் வரும் தேர்தலில் சீட் வேண்டாம் என சொல்லி விட்டு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி கொள்ளலாமா என்ற யோசனையிலும் துரைமுருகன் இருக்கிறாராம். திமுக தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் பதவி விரைவில் கைமாறவிருக்கிறது. துரைமுருகனிடம் இருக்கும் பொதுச் செயலாளர் பதவியை டி.ஆர். பாலுவிடம் ஒப்படைப்பதற்கான முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் திமுகவின் மூத்த தலைவராகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் துரைமுருகன் இருப்பதால் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாமல் அவர் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் விரும்புகிறாராம். துரைமுருகன் மீது அதிருப்தி எதுவும் கிடையாது. வயது மூப்பு காரணமாக அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போவதால்தான் பதவியை கைமாற்றம் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக அறிவாலயம் வட்டாரத்தில் பேசுகின்றனர். ஆனால் பொதுச் செயலாளர் பதவியை வேறு ஒருவரிடம் ஒப்படைப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த துரைமுருகன் தற்பொழுது ஒரு கண்டிஷனுடன் இறங்கி வந்துள்ளதாக சொல்கின்றனர். அதாவது வேலூர் எம்பியும் தனது மகனுக்காக கதிர் ஆனந்துக்கு கட்சியிலோ ஆட்சியிலோ முக்கிய பொறுப்பு ஒன்றை கொடுத்தால் பொதுச் செயலாளர் பதவியை நானே ராஜினாமா செய்து கொள்கிறேன் என பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்கின்றனர். இனி தனது மகனின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்பதால் தனது மகனை கட்சி பார்த்து கொண்டால் எந்த அதிருப்தியும் இல்லாமல் தலைமை கழகம் மாற்றத்தை நடத்தி கொள்ளலாம் என்ற முடிவில் துரைமுருகன் இருக்கிறாராம். அதேபோல் வரும் 2026 தேர்தலிலும் சீட் வேண்டாம் என்றும் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு சொல்ல போவதாக பேச்சு இருக்கின்றன. உடல்நலம் பிரச்சனை காரணமாக அடிக்கடி மருத்துவமனை செல்வதால் துரைமுருகனுக்கு ஓய்வு தேவைப்படுவதாக சொல்கின்றனர். அதனால் மகனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு வரும் தேர்தலில் இருந்து தீவிர அரசியலுக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்ற யோசனையில் துரைமுருகன் இருப்பதாக நெருங்கிய வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்துக்கு ஆட்சியில் இருந்து என்ன தேவையோ அதை வாங்கி விட்டுத்தான் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்பதில் துரைமுருகன் காராக இருக்கிறாராம். இந்த ஒரு தகவல் திமுக வட்டாரங்களும் அரசியல் வட்டாரங்களும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.